NCERT syllabus 9th standard chapter 15 probability ல exercise 15.1 ல second sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1500 families with 2 children were selected. அதாவது ஒரு ஃபேமிலி மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1500 ஃபேமிலிஸ் எடுக்கிறாங்க. அதில் 2 சில்ட்ரன்ஸ் ரெண்டு பசங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியாக செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1500 ஃபேமிலிஸ்லேயும் ரெண்டு பசங்க தான் இருக்கிறாங்க. அதில் எப்படி அவங்க கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த டேப்லெட் காலம் கொடுத்துருக்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் அ ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியில் எத்தனை கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நம்மளோட ஃபேமிலி அடாப்ட் பண்ணதே எப்படி தான் எடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க இருக்கக்கூடிய ஃபேமிலியை தான் அவங்க கணக்கு எடுத்துருக்கிறதுனால ஸோ 2 கேர்ள்ஸ் 1 கேர்ள்ஸ் 0 கேர்ள்ஸ். அப்போது 475 ஃபேமிலிஸ் 2 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. 814 ஃபேமிலிஸில் ஒரே ஒரு பொண்ணு இன்னொன்று பையனாக இருக்கிறாங்க. 211 ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கேர்ள்ஸ் கிடையாது, அப்படின்னா 2 பசங்களுமே பாய் பேபிஸ். அப்போது இதில் என்ன கொஷின் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் த ப்ராபபிலிட்டி 2 கேர்ள்ஸ் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன, 1 கேர்ள் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன, நோ கேர்ள் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன, அதே மாதிரி டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 அப்படின்றதையும் செக் பண்ணணும். ஓகேங்களா, இந்த டேட்டாவே போதுமானது. இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ், ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். சாம்பிள் ஸ்பேஸுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் அவுட்கம்ஸை ஆட் பண்ணி வரக்கூடியது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ். இதை நீங்கள் N of S அப்படின்னு எழுதிக்கலாம், இல்லை டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டே 1500 ஃபேமிலிஸ்னு கொடுத்தாச்சு, அதனால் நம்ம டைரெக்டாகவே எடுத்து எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் இந்த ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக N of S என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 1500. இப்போது இந்த மாதிரி நீங்கள் நேமிங் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே எடுத்து எழுதிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏன்றது ஃபேமிலி ஹேவிங் 2 கேர்ள்ஸ். இப்போ நான் இந்த மாதிரி பேர் கொடுத்து எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நம்பர் ஆஃப் அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேமிலி ஹேவிங் 2 கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எடுத்து எழுதிக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் A. அதே மாதிரி Bன்றது ஃபேமிலி ஹேவிங் 1 கேர்ள், Cன்றது ஃபேமிலி ஹேவிங் 0 கேர்ள். இப்போது N of Aன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபேமிலி ஹேவிங் ஒன்லி 2 கேர்ள்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணு இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் எத்தனை இருக்குதுன்னா 475. நம்ம ஃபேமிலிஸ்க்கு தான் ப்ராபபிலிட்டி போட போகிறோமே தவிர இதை நம்ம 2ன்றதை எடுக்கக்கூடாது. அப்போ 475. P of Aக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா P of AO PO CO நீங்கள் என்ன பேர் கொடுக்குறீங்களோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா N of A by N of S. இந்த N of Sன்றது டிஃபால்ட், எல்லாத்துக்குமே கீழே வந்துடும், அதாவது டோட்டல் அவுட்கம்ஸோடைய வேல்யூ கீழே இருக்கும். இந்த இது என்ன கேட்குறாங்களோ அதற்குண்டான கவுண்ட்டு தான் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். ஸோ அப்போ N of A எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கேர்ள்ஸ் இருக்கக்கூடிய ஃபேமிலி 475. அப்போ P of A என்ன வரும்னா N of A by N of S, that is 475 by 1500. நீங்கள் வேணும்னா கேன்சல் பண்ணிக்கலாம், ஆனால் நான் இந்த இடத்துல பண்ணலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கொஷினில் இன்னொன்று கேட்டிருக்கிறாங்க, செக் த ப்ராபபிலிட்டி இஸ் 1, டோட்டல் ப்ராபபிலிட்டி 1ன்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா N of B. Bன்றது நம்ம என்ன வச்சுருக்கிறோம், ஒரே ஒரு கேர்ள். அப்போ அந்த டேப்லெட் காலமில் ஒரே ஒரு கேர்ள் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 814. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எடுத்து எழுதலாம், N of Bன்னு போடும்போது ஃப்ராக்ஷன் வரக்கூடாது. எப்போ நம்ம ப்ராபபிலிட்டின்னு போடுறோமோ அப்போ தான் ஃப்ராக்ஷன் வரணும். ஸோ 814. ஸோ P of B is equal to N of B by N of S, that is 814 by 1500. அடுத்தது பார்த்தீங்கன்னா Cன்றதை நம்ம என்ன வச்சுருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா Cன்றது 0 கேர்ள், அப்படின்னா கேர்ளே இல்லாத ஃபேமிலிஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 211. ஸோ அதை மட்டும் எடுத்து எழுதுறீங்க அப்படின்னா N of C. ஸோ அப்போ P of Cன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா N of C by N of S, that is 211 by 1500. இப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டியை செக் பண்ண சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டினா என்ன அர்த்தம், P of Aவையும் P of Bயையும் P of Cயையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ P of A, P of B, P of C மூணுத்துக்குமே ஃப்ராக்ஷன் எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1500ன்றதுனால அதை ஒரு தடவை எடுத்து எழுதிட்டு ஜஸ்ட் நியூமரேட்டர்ஸை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஸோ 475 ப்ளஸ் 814 ப்ளஸ் 211. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக என்ன தான் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 1500 by 1500 ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அவங்க கேட்ட ப்ராபபிலிட்டியும் நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அந்த டேப்லெட் காலம் வச்சே நீங்கள் போடலாம். இது 475 by டோட்டல் ப்ராபபிலிட்டி. அடுத்தது இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி, இந்த ப்ராபபிலிட்டி, இது எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டுட்டு
இந்த P of A, P of B, P of C எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டோட்டலாக டிவைட் பை 1500 சொல்லும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.